Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அரேஸ் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இதில் வந்து மெத்தட், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மெத்தட்ஸ் இன் ஜாவா. நம்ம வந்து மெத்தடை வந்து என்னன்னு சொல்லலாம், மெத்தடை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து இப்போ கோடிங் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபங்க்ஷன்னா என்னென்னா பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன். பிளாக் ஆஃப் கோட், ஓகேவா? எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து இப்போ ஒரு சர்டைன் கோடை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து இப்போ ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா 3 டைம்ஸும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த கோடை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கோடை எழுதிட்டோம் அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனை எப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஜாவாவில் வந்து மெத்தட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். மெத்தட் இல்லைனா ஃபங்க்ஷன் ரெண்டுமே என்ன வேணால் சொல்லலாம், ஓகேவா? மெத்தட்ஸ் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எப்போல்லாம் நீங்கள் வந்து மெத்தடை கால் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் ரன் ஆகும், ஓகேவா? when it is called அப்போ தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ்குள்ளே வந்து இப்போ வந்து மெத்தட் நேம் ஒன்று வச்சுக்குவோம். மெத்தட் நேம் அப்படின்னு இருக்கட்டும். மெத்தட் நேமில் இந்த பேராந்தசிஸ் கொடுக்குறோம்ல, இதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பேராமீட்டர்ஸ், ஓகேவா? அதில் வந்து என்ன டேட்டா இன்புட்ஸ் வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அதாவது வேரியபிள்ஸ்லாம் கொடுப்போம்ல, ஸ்ட்ரிங்கு, நேமு, இல்லை இன்ட்டு, ஏஜு, அந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இதை வந்து அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னது தான் மெத்தட்ஸ் வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ரிட்டர்ன் டைப்னா என்னென்னா வாய்டு வந்து வாய்டுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது, ஓகேவா? வாய்டுன்றது வந்து என்னென்னா 0 அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து இன்ட்டுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்கும், இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரிங்கு ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? மெத்தட் நேம் நம்ம கொடுக்குறது தான், என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம் மெத்தட் நேமுக்கு. இப்போ வந்து ஒரு கேல்குலேட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கேல்குலேட்டர் அப்படின்றதே மெத்தட் நேமாக கொடுக்கலாம். ஆர் வேறு ஏதாவது ஒரு காரு அந்த மாதிரி கொடுக்கலாம். என்ன நேம் வேணால், நம்மளோட கன்வீனியன்ட் தான், என்ன வேணால் கொடுக்கலாம். பேராமீட்டர்ஸ்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுக்குறோம், இல்லை இன்ட்டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் பேராமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன கோடு, அந்த உள்ள ஒரு பிளாக் ஆஃப் கோடு எழுதுவோம்ல, என்ன கோடு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த கோடை வந்து எழுதணும். இதுதான் வந்து ஒரு மெத்தடோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? மெத்தட்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இப்போ வந்து ஒரு மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெத்தட் இன் ஜாவா மஸ்ட் பி டிக்ளேர்ட் இன்சைட் அ கிளாஸ் அண்ட் டிஃபைன்டு வித் இட்ஸ் நேம் ஃபாலோடு பை பேராந்தசிஸ். இப்போ வந்து ஒரு மெத்தட் நேம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கார் அப்படின்ற ஒரு மெத்தட் நேம் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் பேராந்தசிஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து மெத்தட் அப்படின்றத வந்து மெத்தடுன்றதை கன்சிடர் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ இந்த பேராந்தசிஸ் வந்து மெத்தடுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து எப்போதுமே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மெத்தடை வந்து மஸ்ட் பி டிக்ளேர்ட் இன்சைட் அ கிளாஸ், ஓகேவா? இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் மெயின்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள ஸ்டாட்டிக் வாய்டு மை மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? வாய்டுன்றது வந்து ரிட்டர்ன் டைப். இதில் வந்து ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு 2 இருக்குது. ஸ்டாட்டிக்னு என்ன சொல்லுவோன்னா, அது வந்து ஸ்டாட்டிக்ன்றது வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ், ஓகேவா? ஸோ நம்ம எப்போ வந்து ஸ்டாட்டிக்னு வந்து நம்ம ஒரு மெத்தடில் மென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தேவை கிடையாது, ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. எதுக்கு? ஸ்டாட்டிக்கு. அதுவே நான் ஸ்டாட்டிக் வந்து அது வந்து ஆப்ஜெக்டை பிலாங் பண்ணி இருக்கும், ஓகேவா? ஸோ நான் ஸ்டாட்டிக்னு இருக்கும் போது நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும், ஓகேவா? அது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நான் வந்து என்னென்னு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நான் ஸ்டாட்டிக் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டோன்னா இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட், ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இங்கே இல்லை, வெறும் வாய்டு மை மெத்தட்னு இருக்குன்னா இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது கன்சிடர் பண்ணிக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணணும்.
அடுத்து தென் நம்ம வந்து இந்த கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு போனதில் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல. இப்போ மை மெத்தடுன்ற ஒரு மெத்தடுக்குள்ளே என்ன வந்து நமக்கு நடக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஐ ஜஸ்ட் காட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதிலே வந்துட்டு நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா. பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, அதாவது எப்படி சொல்லலாம், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா. ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனில் வந்து என்னென்னலாம் சொல்லலாம்னா, இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு இருக்கா, இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோடு இருக்கும். எப்படி நம்ம இந்த ஒரு லைன் போட்டோன்னா அவுட்புட் வருது, அதுதான் வந்து ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா. இதுக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்கும், அது எக்ஸிக்யூட் ஆகிறனால தான் நமக்கு வந்து இந்த ஒரு லைனை கொடுத்துட்டு அடுத்து என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா. இந்த மாதிரி சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டல்னு இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா கேரட் ஆஃப் ஐ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா. மேத் டாட் ஸ்கொயர், மேத் டாட் பவர், அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்பீங்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அது என்ன, நம்மளோட கோடை வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதா. இப்போ வந்து மேத் டாட் ஸ்கொயர் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல ஸ்கொயர் அப்படின்றத யூஸ் பண்ண தேவை. மேத் டாட் ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்கும், ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். இது ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தடு. அதே மாதிரி யூசர் டிஃபைன்டு மெத்தடுன்னு என்ன சொல்லுவோம்னா, இப்போ நம்மளே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்டாட்டிக் வாய்ட் மை மெத்தட் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் கோடு எழுதுனோமா, இதெல்லாம் வந்துட்டு யூசர் டிஃபைன்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து நம்மளே யூசரே வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு யூசர் டிஃபைன் மெத்தடு. எதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக, அதாவது சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டல்னு, மேத் டாட் ஸ்கொயரு, அந்த மாதிரி எதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாக ஆல்ரெடி கோட்லேயே இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து வாய்ட் மெத்தட் அப்படின்றது, நான் அதான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல, ரிட்டர்ன் டைப் இருக்கும். வாய்டுன்ற போது ரிட்டர்ன் டைப் இருக்காது. சம் இன்ட்டு இல்லை ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கொடுக்கும் போது ரிட்டர்ன் டைப் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ வாய்டுன்றது வந்து நல்லா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் தேவை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெமோன்ற கிளாஸில் வாய்டு கிரீட் அப்படின்ற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா இந்த கிரீட்டுன்ற மெத்தட் வந்து வாய்டு, ஸோ எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேவா. கிரீட்டுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஹலோ வெல்கம் டு ஜாவா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹலோ வெல்கம் டு ஜாவா அப்படின்றது வந்து எப்போ நம்ம அந்த கிரீட்டுன்றதை கால் பண்ணுறோமோ அப்போ வந்து ஹலோ வெல்கம் டு ஜாவான்றது அவுட்புட்டாக நமக்கு வந்துடும். இதுதான் வந்துட்டு வாய்ட் மெத்தட். இப்போ வந்து மெத்தடில் பேராமீட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். ப்ரீவியஸாக நான் சொன்னது தான். இப்போ வந்து பேராமீட்டர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் பாஸ்ட் இன்சைட் அ மெத்தட்ஸ் பேரந்தசிஸ் டு ப்ரொவைட் இன்புட் அண்ட் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேராமீட்டர் நம்ம என்ன சொன்னோம், இப்போ காருன்ற ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மெத்தட்னு எப்படி கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம், பேராந்தசிஸ் இருக்கும் போது தான் இதை வந்து மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேவா. இப்போ இந்த பேராந்தசிஸ்குள்ளே நம்ம கொடுக்குறது வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து அது வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா. இந்த பேராந்தசிஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த காருன்ற இதுக்குள்ள வந்து காரோட பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கு பிராண்டு. ஓகேவா. அண்ட் இப்போ இன்னொரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும் போது கமா போட்டு இப்போ வந்து ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு ஸ்பீடுன்னு கொடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ஸ்பீடு வந்து இன்டீஜரில் வரும்ல, இன்ட்டு ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா. அடுத்து வந்து இன்னொரு பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம் ஒரு மெத்தடுக்குள்ளே. அடுத்தது வந்து ஸ்ட்ரிங்கு கலர்னு கொடுக்கலாம், காரோட கலர் என்ன அப்படின்றது. ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு மெத்தட்குள்ளே இருக்கிறது. எதை வச்சு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து பண்ணுறோம், இந்த கமான்ற ஒரு இதை வச்சு தான் செப்பரேட் பண்ணுறோம். பிராண்டுன்னு ஒன்று, ஸ்பீடுன்னு ஒன்று, கலர்னு ஒன்று செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா. இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் மெயின். எப்போதுமே வந்து ஒரு மெத்தட் வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கணும், கிளாஸ்க்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். மெயினுன்ற கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் வாய்ட் மை மெத்தட் ஸ்ட்ரிங் எஃப் நேம். ஓகேவா. இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிக்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக என்ன சொன்னோம், ஸ்டாட்டிக்ன்றது வந்து கிளாஸை பிலாங் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தேவையில்லை, வெறும் வந்து
மெத்தடை வந்து மெத்தட் நேமை வந்து கால் பண்ணால் மட்டும் போதும், அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் எஃப் நேம்னு கொடுத்துருக்கோமா, இப்போ இது அது உள்ளே வந்து பிளாக் ஆஃப் கோட் என்ன கொடுத்துருக்கோம், system.out.println எஃப் நேம் ப்ளஸ் ஹாய். இப்போ நீங்கள் இந்த நேமை வந்து இன்புட் கொடுக்கணும். இப்போ நேம் என்ன கொடுக்குறீங்க, இப்போ நேம் வந்து ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்றத வந்து நேம் கொடுக்குற போது என்ன அவுட்புட்டாக வரும், ஸ்கில் ஜீனியஸ் ப்ளஸ் ஹாய் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்கில் ஜீனியஸ் ஹாய் அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா, இதுதான் வந்து மெத்தட்ஸில் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேராமீட்டர்ஸ்னால் என்னது, ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க. பேராமீட்டர்ஸ்னால் இந்த மெத்தடுன்ற பேராந்தசிஸ்குள்ளே வந்து என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோம். மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து கமா யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஜாவாவில் ரிட்டர்ன் டைப்ஸில் வந்து வாய்டு ரிட்டர்ன் வேல்யூன்னு 2 இருக்குது. ஓகேவா, வாய்டில் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது, அது வந்து ஒரு நல்லு தான் வாய்டுன்றது. ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணுவோம், இன்ட்டு கேரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் டைப்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ரிட்டர்ன் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் மெயின் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா, மெயின் கிளாஸில் உள்ளே வந்து ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டாட்டிக்ன்றது வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ். ஸோ வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தேவை கிடையாது. நம்ம வந்து மெத்தடை டைரெக்டாக கால் பண்ணால் அவுட்புட் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து இன்ட் அப்படின்றது ஒரு ரிட்டர்ன் டைப். இன்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, மை மெத்தட் அப்படின்றது மெத்தட் நேம். அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, 5 + x. இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட வந்து 5 ஆட் பண்ணி நீ வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு வந்து இந்த கோடு வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, இப்போ 5க்கு வந்து 3 அப்படின்னு அசைன் பண்ணுறோன்னா 5 + 3 8 அப்படின்றத வந்து இது ரிட்டர்ன் பண்ணோம். அதே வந்து எக்ஸுக்கு வந்து 5 அப்படின்னே கொடுக்குறோன்னா 5 + 5 10 அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இப்போ அதுவே வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கு, பேராமீட்டர்ஸில் வந்து ஸ்ட்ரிங்கு என் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இங்கே ரிட்டர்னில் வந்து ரிட்டர்ன் ஹாய் ப்ளஸ் என் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணுக்கு வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஹாய் ஹலோ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இதுதான் ரிட்டர்ன் வேல்யூஸ். வந்து மெத்தட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். மெத்தட்ஸ் கேப்ஸில் இருக்கட்டும், மெத்தட்ஸ் டாட் ஜாவா. ஓகேவா, இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். பப்ளிக் கிளாஸ் நேமு மெத்தட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம், வாய்ட் greet அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த மெத்தடுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, system.out.println ஹாய் ஐ ஆம் ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்னு பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா, அது என்னது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எத்தனை கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். ஓகேவா, இதில் வந்து ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம்னா, கிளாஸ் நேம் என்னது, மெத்தட். இந்த கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, மெத்தட்ஸ். ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தான், என்ன வேணால் வைக்கலாம், ஏபி என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து ஓபிஜே அப்படின்னு வைக்கிறேன். இதில் வந்து நியூ மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, இது என்ன பண்ணணும்னா, நம்ம மெத்தட்ஸ்ன்ற கிளாஸுக்கு ஓபிஜேன்ற ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா, நியூ கீவேர்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு நியூ மெமரி வந்து கிரியேட் பண்ணும். எதுக்கு, நம்மளோட
எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அவுட்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு நியூ மெமரி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ இந்த இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து கிரீட்டை வந்து இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரீட்ன்ற மெத்தடை வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், மெத்தடை வந்து கால் பண்ணுற வரையும் அந்த மெத்தட் வந்து ரன் ஆகாது. இப்போ இதை கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் என்ன, obj டாட் கிரீட். ஓகேவா? கிரீட் பேராந்தசிஸ். இப்போ வந்து அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். டெர்மினல், நியூ டெர்மினல், ஜாவா சி, ஃபைல் நேம் டாட் ஜாவா. இப்போ வந்து எந்த எரரும் இல்லை. ஸோ வந்து கோட் ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து அடுத்தது வந்து ரன் பண்ணலாம். ஜாவா மெத்தட்ஸ் டாட் ஜாவா. இப்போ இங்கே என்ன அவுட்புட் வந்துருச்சா, ஹாய் ஐ ஆம் ஸ்கில் ஜீனியஸ் அப்படின்றது வந்து அவுட்புட்டாக வந்துருச்சு. இது வந்து ஸ்டாட்டிக், சாரி இது வந்து நான் ஸ்டாட்டிக். ஓகேவா? இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படியே வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்துடலாம். ஓகேவா? இதுவே இருக்கட்டும். இப்போ ஸ்டாட்டிக்னும் போது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸ்டாட்டிக் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தேவை கிடையாது இதுக்கு. ஓகேவா? ஸோ ஓபிஜேவும் தேவையில்லை. அது உங்களுக்கு புதுசாக எழுதுறேன் காட்டுறேன். இப்போ வந்து மெயின் கிளாஸ் போட்டிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து ரன் ஆகும் அப்படின்னா, சும்மா வந்து நம்ம மெத்தட் நேமை வந்து கால் பண்ணால் ரன் ஆகும். ஓகேவா? பார்க்கலாம். ஜாவா சி மெத்தட்ஸ் டாட் ஜாவா. எந்த எரரும் இல்லை. ஜாவா மெத்தட்ஸ் டாட் ஜாவா ரன் ஆயிடுச்சா? அதே அவுட்புட் தான் வந்துருக்கு பாருங்க. ஹாய் ஐ ஆம் ஸ்கில் ஜீனியஸ், ஹாய் ஐ ஆம் ஸ்கில் ஜீனியஸ். இதுதான் வந்து ஸ்டாட்டிக்கும் நான் ஸ்டாட்டிக்கும் இருக்க, ஸ்டாட்டிக்கும் நான் ஸ்டாட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? வந்து மெத்தட்ஸில் வந்து எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து 2 ஒர்க் அவுட் இருக்குது. என்னன்னா, ஒன்று வந்து ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணாமல். ஓகேவா? ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் டைப்பு. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணி, அந்த ஸ்கொயர்ன்ற மெத்தடில் வந்து இன்ட் நம் அப்படின்னு பேராமீட்டர்ஸ் வச்சு அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, அந்த நம்பரோட ஸ்கொயரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது என்னது, செகண்ட் என்ன கொஸ்டின்னா, வித்தவுட் ரிட்டர்ன் டைப்பு. இது என்ன பண்ணணும், வாய்டு டிஸ்பிளே மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தடு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா, ஜாவா மெத்தட்ஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்றது வந்து ரிட்டர்ன் டிஸ்பிளே பண்ணணும். எப்போது அந்த மெத்தடை கால் பண்ணும்போது.